வணக்கம் நேயர்களே, மூன்றாம் கண் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்தின் தலைப்பு மழைக்காலங்களில் சென்னை பாதிக்கப்படாதா. அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் உள்கட்டமைப்பு நல்லபடியா செஞ்சிருக்காங்க. உள்கட்டமைப்பு நல்லபடியா செஞ்சிருந்தாலும் பாதுகாத்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த பாதுகாப்பு என்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சற்று கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கங்கே மழைநீர் வடிகால் கால்வாய் கட்டியிருக்காங்க. அந்த மழைநீர் வடிகால் கால்வாய் மழைக்கு முன்னாடி ரீசில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதை கிளீன் பண்ணணும். அந்த கிளீன் பண்றத பாத்தீங்கன்னா சுத்தமா சரி கிடையாது. அது எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்டுக்கு 5 to 6 லட்சம் ரூபாய் ஒதுக்குறாங்கன்னு சொல்லி தெரிய வருகிறது. அதை என்ன பண்றாங்கன்னா, சம்பந்தப்பட்ட கவுன்சிலர் கிட்ட இவங்க அதை கொடுத்துடுறாங்க. அது கவுன்சில் என்ன பண்றாரு ஏது பண்றான்னு சொல்லி யார் ஆய்வு பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உதவி செயற்பொறியாளரும் செயற்பொறியாளரும் அதை ஆய்வு பண்ணணும். அநேக மண்டல அலுவலகங்கள்ல உதவி செயற்பொறியாளரும் அவரே, செயற்பொறியாளரும் அவரே. சோ அப்போ எம்புக்ல அவங்க கையெழுத்து போடுறதுக்கு வசதியா போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், மண்டலம் 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா, பகுதி 32க்கு குமார்னு ஒரு ஏஸ்கோ இருக்கார். அவர் ஜகதல கில்லாடி, எப்படி வேணாலும் பில்ல போடுவார். அவரு பாத்தீங்கன்னா உதவி செயற்பொறியாளரும் அவரே, செயற்பொறியாளரும் அவரே. அதே மாதிரி மண்டலம் 12ல 2 பதவியை ஒரே ஆள் பாக்குறாரு. அதே மாதிரி மண்டலம் 7ல பாத்தீங்கன்னா 2 செயற்பொறியாளரும் அவர்களே, உதவி செயற்பொறியாளரும் அவர்களே. இது அநேக மண்டலங்கள் அப்படி இருக்கிறதுனால இந்த உள்கட்டமைப்பை பாதுகாக்க முடியாம சென்னை மாநகராட்சி தவித்துக் கொண்டிருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செயற்பொறியாளர்கள் பதவி போட முடியல. அது உயர் நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு வழக்கு இருக்கிறதாக தெரிவிக்கிறார்கள். அந்த வழக்கு முடியும் வரை பர்மனண்டா செயற்பொறியாளர்களை போட முடியாது அப்படின்னு இருக்காங்க. இது அரசு கவனம் செலுத்தி, உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவனம் செலுத்தி இதை முடிவுக்கு கொண்டு வந்தால்தான் இது சரியாக இருக்கும் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். எங்களுடைய சேனலை பாருங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை கசக்கும், உள்ளதை சொல்வோம். நன்றி, வணக்கம்.